அவனை வெளில வர சொல்லு. சரி வர சொல்றேன். அவனை வெளில வர சொல்றி. அவனை வெளில வர சொல்லு. தமிழக காவல்துறைக்கு வணக்கம். இன்னைக்கு என் குடும்பமே அழிஞ்சு போச்சு. என் பிள்ளைய கூட சேர்ந்து என் பொண்ணாடியை கிழிச்சு போட்டு வந்துட்டேன். என் குடும்பமே நாசமா போச்சு. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த திருச்சி தென்னூர்ல சங்கீதபுரத்துல இருக்கிற அந்த ஜோஸுங்கிற என் பொண்ணாடிட்டு எவ்வளோ சொல்லி சொல்லி கெஞ்சி கெஞ்சி பார்த்தேன். திமுறா பண்ணாதடி, பேசாதடி, கேட்க மாட்டாளே. என் பிள்ளை நாசமா போச்சு. ஐயா அவங்க காலில் விழுந்து கெஞ்சி கேட்குறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் மித்திரன். தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டையை சேர்ந்த இன்ஸ்டாகிராம் தம்பதிகளுடைய அதிர்ச்சிகரமான வீடியோக்கள் தான் சோசியல் மீடியா முழுக்க வைரலாயிட்டிருக்கு. அதுக்கு காரணம் தன்னுடைய மனைவி கள்ளக்காதலன் கூட இருக்கும்போதே கையும் களவுமா பிடிச்சதோட மட்டும் இல்லாமல் அங்கேயே மனைவியை வெட்டி போட்டு வந்து காவல்துறைக்கு வீடியோவும் வெளியிட்டிருக்காரு கணவர். தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டையை சேர்ந்த தர்மராஜ், அக்ஷயா இவங்க 2 பேரும் காதலிச்சு திருமணம் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு 5 வயசில் ஒரு மகனும் இருக்காங்க. இன்ஸ்டாகிராமில் ரெகுலராக குடும்ப வீடியோக்களை வெளியிட்டு வர இவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு ஏற்பட்டு கொஞ்ச நாள் பிரிஞ்சு வாழ்ந்திருக்காங்க. அதாவது மனைவி அக்ஷயா ஜோஸ் அப்படிங்கிற நபர் கூட அஃபேரில் இருந்தது கணவருக்கு தெரிய வந்திருக்கு. நீ கணவர் கூட போகாத, உன்னை மிரட்டுவான், அடிப்பான் அப்படின்னு சொல்லி தன்னுடைய மனைவியை அந்த நபர் விடமாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்காரு. விவாகரத்து வரைக்கும் இவங்களோட பிரச்சனை போய் அதுக்கப்புறமா குடும்பத்தினர் மூலமாகவும் போலீஸார் மூலமாகவும் சமாதானம் செய்யப்பட்டு மீண்டும் சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா மீண்டும் கணவன் மனைவிக்குள்ள இந்த அஃபையர் விவகாரம் தொடர்பாக வாக்குவாதம் ஏற்பட்டு மனைவி பிரிஞ்சு போயிருக்காங்க. மனைவி ஜோஸ் கூட தங்கியிருக்கிறத கேள்விப்பட்டு அந்த வீட்டுக்கு போய் அவங்க அந்தரங்கமாக இருக்கிறத நேர்லையே பார்த்துருக்காரு. இதை தொடர்ந்து அங்கேயே மனைவி கள்ளக்காதலன் கூட இருக்கிறத வீடியோ எடுத்துக்கிட்டே பயங்கரமாக கணவர் சண்டையும் போட்டிருக்காரு. அப்போது உள்ள ரூமில் இருந்த ஜோஸ் வெளியே வந்திருக்காரு. தொடர்ந்து அங்கே தகராறு நடந்துகிட்டே இருந்திருக்கு. இதுக்கப்புறமா கணவன் ஒரு வீடியோ வெளியிடுறாரு. அதில் தமிழக காவல்துறைக்கு வணக்கம், இன்னைக்கு என்னுடைய குடும்பமே அழிஞ்சு போச்சு, அதுக்கு காரணம் அந்த ஜோஸ் தான், அவனால் இன்னும் பல குடும்பங்கள் அழியாமல் இருக்கணும் அப்படின்னா அவனை கைது பண்ணுங்க, நான் என் மனைவியை கிழிச்சு போட்டுட்டு வந்திருக்கேன் அப்படின்னு வீடியோ வெளியிட்டிருக்காரு. கூடவே மகனும் பயமாக இருக்குப்பா அப்படின்னு அழுதுகிட்டே இருக்கிற மாதிரி இந்த வீடியோ வெளியாகிருக்கு. தினமும் இது போல் பல கள்ளக்காதல் குற்றங்கள் செய்திகளில் வந்துட்டு தான் இருக்குது. ஆனால் இந்த விவகாரம் மட்டும் இந்த அளவுக்கு வைரலாக காரணமே நடந்த சம்பவங்களுடைய வீடியோ மற்றும் கண்ணீர் விட்டு கதறி அழுதுருக்கிற கணவருடைய வீடியோவும் தான். இப்போ வரைக்கும் அவருடைய மனைவி தரப்பிலிருந்து என்ன வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வரல. தற்போது கிடைச்சிருக்கிற தகவல் படி கணவரை போலீஸார் கைது பண்ணிட்டதா சொல்லியிருக்காங்க. மனைவி அக்ஷயா தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ் மருத்துவமனையில் முகத்தில் சராமாரியாக வெட்டப்பட்ட காயங்களோட அனுமதிக்கப்பட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. மேலும் மகனும் நலமாக இருக்கிறதா தெரிய வந்திருக்கு.